இந்த மூடி முதல் காட்சிலேயே நம்ம படத்தோட ஹீரோவான வில் ஸ்மித் தான் காட்டுறாங்க. இந்த படத்துல அவர் பேர் வந்து ஹாவர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைசிங் கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா ஒரு கோ ஃபவுண்டரா இருக்கிறாரு. அவர் வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமையானவர், ரொம்ப கிரியேட்டிவ் மைண்ட், ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன், ரொம்ப பொறுமையானவர், அமைதியானவர், அண்ட் இதெல்லாம் போக ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் பேசினாலே அந்த இடமே அப்படி ஃபயரா இருக்கும், அப்படி துடிப்பா பேசுவாரு, மெய் மறந்து எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க சேல் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முன்மொழிந்து பேசுவாரு. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதர்களை இணைக்கிறது தான். ஒரு ப்ராடக்ட் வாங்குறது, நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறது, இது எல்லாமே கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் காதல், நேரம், மரணம். இந்த மூணு தான் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இணைக்குது. காதல், நமக்கு பிடிச்ச உறவுகள் நம்ம கிட்ட எப்போதுமே அன்பா இருக்கணும், நம்மளோட எப்போதுமே சேர்ந்தே இருக்கணும் அப்படின்ட்டு பெரும்பாலும் எல்லாருமே ஆசைப்படுறோம். நேரத்தை பார்த்தீங்கன்னா அது எப்போதுமே குறைவுதான், இன்னும் அதிகமா வேணும், இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ட்டு ஒரு அனுபவத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஏங்குறோம். அப்படி மரணத்தை பத்தி யோசிச்சா மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வந்து நடக்கக்கூடாது, நிகழக்கூடாது அப்படின்ட்டு எப்போதுமே நினைக்கிறோம்ல. இந்த மூணு தான் எப்போதுமே வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியே இப்ப பாருங்க, அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க கட் பண்ணா இப்ப 3 வருஷம் கழிச்சு இந்த 3 வருஷம் நம்ம ஹீரோடைய வாழ்க்கை தலைகீழ மாறி போயிடுச்சுங்க. ஹாவர்ட் சொல்ல போனா ஒரு நடைப்பிணமா தான் இருக்கிறாரு. அதுக்கு ரீசன் 2 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய உலகமா கருதுன அவருடைய ஒரே மகள் இறந்து போயிட்டா. அந்த இழப்பு, அந்த பிரிவில இருந்து இனிமே மீள முடியாம ஹாவர்ட் ஒரு நடைப்பிணமா தான் இனிமே இருக்கிறாரு. பொண்ணு எடுத்ததுக்கு அப்புறமா என்னுடைய மனைவியும் விட்டு போயிட்டாங்க. முன்னெல்லாம் அப்படி ஃபயரா இருப்பாரு தெரியுமா, இப்பெல்லாம் அப்படியே கிடையாதுங்க. ஒரு மாதிரி டல்லா, யார்ட்டையும் பேசுறது கிடையாது. அவர் படுக கம்பெனிக்கு வராரு, அவர் படுக போறாரு. இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேர் தான் இந்த கம்பெனியோட கோ பார்ட்னர்ஸ். அதுல கண்ணாடி போட்டுக்கிறவன் பேர் வந்து சைமன், அப்புறம் இன்னொருத்தன் ஹல்க் இருக்கிறானே அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா விட், அப்புறம் டைட்டானிக் ரோஸ் வந்து கிளார். இந்த 3 பேர் தான் அவனுடைய கோ பார்ட்னர்ஸையும் தவிர்த்து ஒரு நல்ல நண்பன். தங்களுடைய நண்பன் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நித்த அவனை பார்த்து ரொம்ப வேதனை அடையறாங்க. ஆனா அதோடு மட்டும் இல்லாம இவன் இந்த மாதிரி இருக்கிறதுனால, ஆக்சுவலா அவன் தான் சொல்லப்போனா இந்த கம்பெனில ஒரு பாஸ் மாதிரி, நம்ம ஹீரோ தான். அவன் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆயிட்டு வருது. இந்த சமயத்துல ஒரு பெரிய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வாங்குறதுக்காக முன் வந்திருக்காங்களாம். இவங்க கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேர் வந்து ஒரு $14 வந்து போற மாதிரி தெரியுது. ஆனா இப்ப புதுசா ஒரு நிறுவனம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறது வந்து $17 போல ஒரு ஷேருக்கு. அவங்க கிட்ட வந்து இந்த ஷேர்ஸ்லாம் வித்தா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அந்த ஷேர்ஸ் வித்தது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனில இவங்க நிரந்தரமா எங்க வேலையும் பார்க்கலாம் போல. சோ இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்குது. இத பத்தி நம்ம ஹீரோ கிட்ட இந்த 3 பேருமே பல முறை சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா வந்து அவன் கேட்கறதா இல்ல. ஏன் சரியா பேச மாட்டேங்கிறானா, மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். பேச போனா கூட ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கிறான் போல. பொண்ணோட இழப்பு நினைச்சு அவனுக்கு அவனே பிரிசன்ல இருக்கிற மாதிரி தான் ஒரு கடுமையான சூழ்நிலை அமைச்சு இருந்துட்டு இருக்கிறானா. இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, என்ன பண்றது, 10 வருஷம் இந்த கம்பெனிக்காக நம்ம உழைப்ப போட்டுருக்கிறோம், அர்த்தமே இல்லாம போயிடும். இப்ப கொடுக்குற ஆஃபர் நம்ம எப்படியாச்சும் ஏத்துக்கிட்டு வாங்கிடணும், அவனை ஒத்துக்க வைக்கணும், கையெழுத்து வாங்க வைக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோடைய நலனுக்காகவும் அவங்களுடைய பினான்சியல் லாபத்துக்காக வந்து அவங்க யோசிக்கிறாங்க. கட் பண்ணா கிளாரும் விட்டு வந்து பேசி போயிட்டு இருக்காங்க. அவ விட்டுக்கிறான் தெரியுமா, அவர் ஐடியா சொல்றான். ஆக்சுவலா வீட்டுக்கு வந்து கல்யாணமாகி ஒரு பொண்ணு இருக்கிறா, ஆனா விவாகரத்து ஆயிடுச்சு. மனைவி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற ஒருத்தனோட தான், அதாவது பொண்ணோட சேர்ந்து வேற ஒருத்தனோட இருக்கிறா போல. ஆனா நம்ம கிளாருக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலாங்க, அவங்க இன்னும் சிங்கிள் தான். அப்ப இப்படி உட்காந்து பேசுறப்போ வீட்டு என்ன சொல்றானா, இப்படியே போச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து ஆகணும். நம்ம ஃப்ரெண்டோடைய வாழ்க்கை எப்படி போகுது, என்ன நடக்குது, என்ன பண்றான், ஏது பண்றான், எதுவுமே தெரியல. அவனுக்குன்னு யாருமே கிடையாது, ஒரு தனிமையில இருக்கிறான். பேச போனாலும் பேச மாட்டேங்கிறான், யார்ட்டையும் வெளியே எதுவும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறான். பேசாம அவனை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஸ்பை லேடி ஒருத்தங்களை வைக்கலாமான்னு வந்து சொல்றாப்ல. அது என்ன ஸ்பை லேடி அப்படின்ட்டு வந்து நம்ம கிளார் கேட்டா, ஆமா ஸ்பை லேடி தான், என் பொண்டாட்டி என்ன வாட்ச் பண்றதுக்காக அந்த லேடியை தான் வேலைக்கு வச்சா. எது ஒன்ன வாட்ச் பண்ண லேடியை நம்ம வந்து ஸ்பையா வைக்கணுமா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா என்ன பண்றது, எனக்கே தெரியாம என்ன வாட்ச் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணோட இப்படி தப்பான உறவு இருக்கிறத கண்டுபிடிச்சு தானே எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தா அந்த லேடி அப்படின்னு சொல்ல போய் தான் இப்பதான் எதுக்கு இவனுக்கு விவாகரத்தாச்சு அப்படிங்கிற விவகாரமே நமக்கு தெரிய வருது. கூட வேலை பார்க்குற பொண்ணோட இவனுக்கு தப்பான உறவு இருந்திருக்கு. அதை ஒரு ஸ்பை லேடி போட்டு அவங்க மனைவி கண்டுபிடிச்சு நிரூபிச்சு அதுக்கப்புறம் கோர்ட்ல கொண்டு போயிட்டு விவாகரத்து வாங்குறது மட்டும் இல்லாம ஜீவனாம்சமும் சேர்த்து கொஞ்சம் பணத்தையும் இவங்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க போல. அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. இதை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. சரி அப்படியே ஒரு இந்த ஸ்பை லேடின்னு சொல்றியே, அவங்களே நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை பத்தி சைமனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்டயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்பை லேடியை வேலைக்கு போடுறது மட்டும் இல்லாம இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவனை மென்டலி அன்ஃபிட்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சா கண்டிப்பா முடிவெடுக்கக்கூடிய உரிமை நம்ம கிட்ட தான் வந்து சேரும். நம்ம 3 பேருமே சேர்ந்து கையெழுத்து போட்டு இந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்து கம்பெனில நம்ம வந்து நிரந்தரமா இருக்கலாம். அப்போ உடனடியா அந்த லேடியை வந்து நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொல்றப்போ கிளாருக்கு வந்து இதுல உடன்பாடே கிடையாது. இது ரொம்ப தப்புன்னு சொல்றப்போ, இங்க பாரு எங்களுக்குமே இது தப்புன்னு தான் தோணுது, என்ன பண்றது, கம்பெனி நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, ஷேர்ஸோட ரேட் இன்னுமே குறைஞ்சதுன்னா நக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது, இருந்தாலுமே கிளார் வந்துட்டு அவனுக்கு பாதிப்பு தானே அப்படின்னு வந்து சொன்னா, என்ன பாதிப்பு, இதன் மூலமா அவனை பத்தி இனிமே தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா அவனை மீட்டு கொண்டு வரலாம், அவன் பொண்ணு
பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு அவனை முயற்சி பண்ணோம் மீட்டு கொண்டு வரதுக்கு, ஏதாட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்தானா, எத்தனையோ இடத்துக்கு கூப்பிட்டு போனோம், எதுக்குமே உடன்பட்டு சரிப்பட்டு வரல. அது போக கவுன்சிலிங்லாம் அனுப்பி வச்சாங்களாம், அதுக்குமே சரியா வரல போல. இதுக்கு ஒரே வழி நம்ம ஒரு ஸ்பை லேடியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி கட் பண்ணா நம்மளால தான் காட்டுறாங்க. பெட்ல படுத்திருக்கான், அவனுக்கு சரியா தூக்கமே இல்ல. அவன் பொண்ணோட இருந்த சந்தோஷமான நினைவுகள் தருணங்கள் அதுதான் அவன் கண்ணு முன்னால வந்து போகுது. மூஞ்செல்லாம் வேத்து போகுது, ஒரு மாதிரி சோகமாவும் உடம்பே ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் மூஞ்சி வேத்து போகல. அப்படி எந்திச்சு உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து என்னமோ எழுதுறான். ஃபர்ஸ்ட் திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுருதான். அகைன் அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து மறுபடியும் என்னமோ எழுதுறாரு. என்ன எழுதுறான்னு தெரியல, ஆனா ஒரு லெட்டர் மாதிரி ஃபோல்ட் பண்ணி காலையில விடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு அதை ஒரு லெட்டர் பாக்ஸ்ல போட்டுட்டு அங்க இருந்து போறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ரிக்ஷால பாத்தீங்கன்னா ஒரு லேடி அந்த லெட்டர் பாக்ஸ போட்டோ எடுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் அந்த ஸ்பை லேடி போல. எஸ், அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ்மே இந்த ஸ்பை லேடியை வேலைக்கு போட்டாங்க. கட் பண்ணா அந்த லேடியை உட்கார வச்சு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஒண்ணுல இந்த மாதிரி காலையில வந்தாரு, ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு 3 லெட்டர்ஸ் போட்டு போனாரு அப்படின்னு சொல்றப்பதான் தெரியுது. ஆக்சுவலா நம்மால் 3 லெட்டர்ஸ் எழுதி தான் ஒன்னா போட்டிருப்போம் போல அந்த போஸ்ட் பாக்ஸ்ல. அப்புறம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து பாக்ஸ்ல இருந்து அந்த லெட்டர்ஸ் எடுத்துட்டு வந்ததை பத்தி காட்டுறாங்க. அந்த லெட்டர்ஸை காட்டுறாங்களா, லெட்டரா யாருக்காக எழுதிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஆக்சுவலா எந்த ஒரு பர்சனுக்காகவும் இந்த லெட்டர் எழுதல, பிரபஞ்சத்துக்காக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி எழுதிருக்கான். எது பிரபஞ்சத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்கறாங்க. ஆமா, லவ், டைம், டெத், இந்த 3க்கும் தான் அவர் லெட்டர் எழுதிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து கொடுத்து காமிச்சா கிளார் படிக்கிறாங்க. தன்னுடைய பொண்ணு இறப்புக்கு அப்புறமா இந்த 3 விஷயம் தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி பிரபஞ்சத்துக்கே பாத்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி லெட்டர் எழுதிருக்கிறத பத்தி இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. அந்த அளவுக்கு நம்மால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான். சோ மக்களோட எப்போதுமே இணைக்கிறது காதல், நேரம், மரணம் தானே, அதுக்காக தான் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான் போல. இதை பாக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னியா வேடிக்கையா இருக்கு. அதை ரீட் பண்ணி பார்த்தா தன்னுடைய கோபத்தை பயங்கரமா வெளிப்படுத்தி எழுதிருக்கிறான். சரி, இதையும் தவிர்த்து வேற என்ன அவன் பண்றதா நீங்க கவனிச்சீங்க, கேட்டா வேலையை முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டாக் பார்க்ல போயிட்டு சும்மா உட்காந்துருப்பானா. ஆனா சொல்ல போனா அவனுக்கு நாய்களே கிடையாதான். அது ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு சில மாதிரி உட்காந்துருப்பான் போல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவன் தான் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டானா. மறுநாள் காலையில் அகைன் உங்க ஆபீஸ்க்கு தான் அவர் கிளம்பி வராரு. அது வரைக்கும் தெரியும். ஆனா அது போக அவர் வீட்டுல பார்த்தா வைஃபை கிடையாது, கேபிள் கிடையாது, டிவி கிடையாது, போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ வேலையை முடிச்சு டாக் பார்க்கு போயிட்டு, அதாவது நாய்கள் சம்பந்தப்பட்ட பார்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்லயும் எதுவும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப என்ன செய்யறான், என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவங்க நண்பனை நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட் பண்ணாம கிளார் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக தான் அவன் வீட்டுக்கு கதவு தட்டுறா. ஆக்சுவலா இவ பல முறை இந்த மாதிரி கதவு தட்டுறது உண்டு. இவன் உள்ள பாருங்களேன், அந்த இருட்டு அறையில தியானம் பண்ற மாதிரி அப்படி சவுத்த பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப வெளியே இருந்து சொல்றா, ஹாவர்ட், நான் தான் கிளார், நீ கண்டிப்பா கதவு திறக்க மாட்டேன்னு தெரியும், உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், தோ இந்த வெளியே வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறப்போவே பக்கத்து வீட்டுல இருந்து அந்த வீட்டோட ஓனர் கதவு தட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்க சாப்பாடை வெளியே வச்சுட்டு போகாதீங்க, கண்டிப்பா அவன் வெளியே எடுக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், வேஸ்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பல நாள் ஆயிடுச்சுமா, உள்ளதான் இருக்கிறான், கதவு தட்டினா திறக்கவே மாட்டேங்கிறான், வீட்டு ரெண்டு வேற கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்கிறாப்ல. வீட்டு ரெண்டுலாம் அவனுக்கு பெரிய மேட்டரே கிடையாது, பட் இருந்தாலுமே அவனை பார்க்க கூட முடியலையே, பேசக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க எவ்வளவுதான் வீட்டு ரெண்டு சொல்லுங்க, எத்தனை மாசத்துக்கோ அதை நான் சேர்த்தே தந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க செக் எடுத்து எழுதி கொடுக்குறாங்க. கட் பண்ணா நைட்டு பாத்தீங்கன்னா அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இருக்கிற கோவம், ஆக்ரோஷம், இது எல்லாத்தையுமே எது மேலேயும் வெளிப்படுத்துறதுக்காக நமக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சில் ஒன் வே ரோட்ல ஆப்போசிட்ல டிரைவ் பண்ணி போறாங்க. இவன் மறுநாள் விட்டுருக்கிறாள், அவன் பொண்ணை பார்க்கறதுக்காக வரான். ஆக்சுவலா இது கிறிஸ்மஸ் டைம். பொண்ணை ரொம்ப சந்தோஷமா பார்த்து கிறிஸ்மஸ் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலான்னு பார்த்தா பொண்ணு பாத்தீங்கன்னா அப்பா மேல வெறுப்பு காட்டுது. அப்பா அம்மாவும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டோடைய பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவனை பிடிக்கவே பிடிக்காது போல, சுத்தமா பிடிக்காது. அதுக்கு அவங்க அம்மாக்காரி தான் என்னமோ சொல்லி அப்படி இப்படின்ட்டு மனசை மாத்தி வச்சிருக்கிறா. கோர்ட்ல வாரத்துக்கு பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்களா, அதுக்காகத்தான் அந்த பொண்ணு வருது, மற்றபடி உங்களை பாக்குறதே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு போகுது. தன்னுடைய பொண்ணு தாமா இப்படி வெறுப்பு காமிச்சுக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படி எங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு வரான் பாருங்க. அதே சமயம் நம்ம ஆள் லிஃப்ட்ல போறத பார்த்ததும் இவனுக்குள்ள ஏறிக்கிறான். சரி, இந்த கொஞ்சம் கேப் டைம்ல அவன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பேசினா நம்மால் பேசவே இல்லை. அவன் பாடுக இருக்கிறான். இவன் பாடுக சொல்றான், இந்த மாதிரி கம்பெனி எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு தெரியுமா, இப்படி ஆஃபர் பண்ணிருக்காங்க, நம்ம பேசாம கொடுத்துடலாமா, என்ன சொல்றேன்னு கேட்டா எதுவுமே பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு அமைதியில் இருக்கிறாரு. சரி அது விடுப்பா, கம்பெனியை விடு, கிறிஸ்மஸோட நாங்க இந்த மாதிரி வெளியே போறோம், அவுட்டிங் போறோம், நீனு கூட வாரியா, ஜஸ்ட் போறோம் இப்படி ஒரு கேம் இருக்கு, அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸா போய் பார்த்துட்டு வர போறோம், நீ பேசவே வேணாம்பா, இதே மாதிரி நீ சைலண்டா வந்தா போதுன்னு சொன்னா தலையை ஆட்டிக்கிட்டு அங்க இருந்து எதுவுமே பேசாம அவன் பாடுக போயிருந்தான். இப்படிதாங்க யார் பேசினாலுமே நம்மால் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. அப்படி கட் பண்ணா வீட்டு பாத்தீங்கன்னா அவன் அம்மாவை பாக்குறதுக்காக வரான். அவங்க அம்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ட்ரோக் ஏற்படுச்சு, இப்போ குணமாயிட்டாங்க. உட்காந்து டிவி சீரியல் என்னமோ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட உட்காந்து இவனும் பார்த்துட்டு இருக்கிறான். அம்மா ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்களாம், சின்ன பழத்தனமா விளையாடுத்தனமா பேசுவாங்க போல. அது ஆரம்பத்தில் இவனுக்கு வெறுப்பேத்தினாலும் அம்மாவை சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சும்மா அப்படி பேசிட்டு இருப்பான் போல. அந்த மாதிரி தான் அவங்க என்னமோ சொல்ல இவனு பேசிட்டு இருக்கான். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வருது, நேரா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி எங்க அம்மா
பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா சம்பந்தமே இல்லாம ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் பேசி சிரிக்க வைப்பேன். சரி, அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆட் வந்து ப்ளே பண்ணி காட்டுறான். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் இவங்களே பண்ண ஆட் போல. அதுல அங்க இருக்கக்கூடிய டீச்சர் பசங்க கிட்ட வந்து பயங்கரமா எரிஞ்சு விழுந்து கோவப்படுறாரு. அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி வந்து நான் தான் உன்னுடைய கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து தன்னுடைய கோபத்தை அவரே வந்து ரியலைஸ் பண்ணி தன்னை மாத்திக்கிட்டாராம் அப்படிங்கிறது ஒரு ஆட் போல. சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னு வந்து கேட்கிறப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றானா, நம்ம எதுக்கு நம்ம நண்பனை வந்து அவன் போக்கில நம்ம வந்து சரி பண்ணக்கூடாது. லவ் டைம் டெத்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா தானே அவன் வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து கடிதம் எழுதுறான். இந்த லவ் டைம் டெத் நம்ம ஒரு பர்சனா கொண்டு அவன் முன்னால போய் விட்டா அவன் எழுதுற கடிதங்களுக்கு வந்து அவங்க பதில் சொல்ற விதத்துல நம்ம கொண்டு அவங்கள நடிக்க வச்சா அந்த லவ் டைம் டெத்ங்கிற அந்த 3 பர்சன் வந்து அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாத மாதிரியான ஒரு பிம்பத்தை அமைச்சு அவனை நம்ம ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஐடியா சொல்ல இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. சரி, அதுக்கு நடிக்க வைக்கிறதுக்கு ஆட்கள் வேணும்னு கேட்கிறப்போ நம்ம கம்பெனியில் அட்வர்டைசிங் பண்றதுக்காக ஒரு ஆடிஷன் நடத்தியிருந்தோம். அதுல ஒரு பொண்ணு கலந்துக்கிட்டா. அந்த பொண்ணு தியேட்டர் பிளே நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு குரூல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். அவங்க டீமை நம்ம அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அந்த டீம் அப்ரோச் பண்றாங்க. அங்க வயசான பாட்டி, அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு யார் தெரியுதா, நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரிபியன் எலிசபெத் தாங்க. அவங்க பேர் வந்து இங்க எமி. அப்புறம் ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் பேர் வந்து ராஃபி. அந்த வயசான பாட்டி பேர் வந்து பிரிகேட். சோ அவங்க கிட்ட விஷயத்தை சொல்றாங்க, நீங்க 3 பேருமே லவ் டைம் டெத்னு சொல்லிட்டு 3 விதமா நடிக்கணும்னு சொல்றப்போ ஓகே நடிக்கிறோம், எங்க நடிக்கணும், எப்ப நடிக்கணும்னு வந்துட்டு கேக்குறாங்களா. எங்க எப்போலாம் கிடையாது, ஒருத்தர்கிட்ட, அதுவும் எங்க ஃப்ரெண்ட் ஹாவர்ட் கிட்ட தான் நீங்க நடிக்க போறீங்க. அவன் பொண்ணு இருந்து 2 வருஷம் ஆகுது. அவன் பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அவனை மீண்டு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் இது. சோ இது கொஞ்சம் பாக்குறதுக்கு விசித்திரமா இருந்தாலும் நீங்க இப்படிதான் அவங்க கிட்ட வந்து நடிக்க போறீங்க. அதுவும் அவன் கண்ணுக்கு மட்டும் தான் நீங்க தெரியற மாதிரியான ஒரு பிம்பத்தை நாங்க உருவாக்கி கொடுத்துருவோம். யார் கண்ணுக்குமே நீங்க தெரிய மாட்டீங்க அப்படின்ட்டு அவன் நம்பணும். உண்மையிலே நீங்க பிரபஞ்சத்துல இருந்து வந்த காதல், நேரம், மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பணும். நீங்க மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றப்போ நம்ம எலிசபெத் வந்துட்டு இல்ல, ஒருத்தர் எப்படி நம்ம பைத்தியக்காரனா மாத்திர மாதிரி பண்றது அப்படின்ட்டு வந்து சொல்றா. அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல அவனை பைத்தியக்காரனா மாத்திர மாதிரி எல்லாம் கிடையாது, அவன் அந்த மாதிரி தான் இருக்கிறான், அவன் நன்மைக்காக தான் இதை பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பாட்டியும் கூட நம்ம எலிசபெத் கிட்ட கொஞ்சம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஓகேன்னு ஒத்துக்க வச்சு ஓகே நாங்க இதை வந்து கணக்கு கச்சிதமா பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு சம்பளமா தலா $20,000 வந்து கொடுங்கன்னு சொன்னதுனால விட்டும் சைமனும் $20,000 அப்படின்னு கேட்டாலும் கிளார் சொல்றா நான் தாரேன், ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றப்போ ஓகே இதுல யார் லவ்வா, யார் டைமா, யார் டெத்தா நடிக்க போறாங்க அப்படின்னு வந்து கேட்டா லவ்வா வந்து நம்ம எலிசபெத் அண்ட் டெத்தா வந்து பாட்டி அண்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா ராஃபி. ஓகே டன் சொல்லிட்டு டீலா போட்டு இப்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா டெத்துக்கு நம்ம ஹீரோ எழுதின அந்த லெட்டரை வந்து ரீட் பண்ணி பாக்குறாங்க. பாட்டியும் யார் கூடவே இருக்கிறது நம்ம சைமன் தான். அவன் மரணத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறான். தன்னுடைய பொண்ணை உலகத்துல இருந்து தங்கிட்ட இருந்து பறிச்சிருச்சுல்ல, அந்த ஆத்திரம் தான் எல்லாருக்குமே நீ அச்சுறுத்தும் விதமா இருக்கலாம், ஆனா எனக்கு இப்ப இல்ல, என்ன பொறுத்த மாட்டல நீ எனக்கு வந்து இப்ப டம்மி தான் சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தி இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு வந்து லெட்டர் எழுதி வச்சிருக்கான். சோ பிரிகேட் பாட்டி வந்து இந்த மாதிரி லெட்டர் படிக்கிறப்பவே சைமன் பாத்தீங்கன்னா ஒரு விதமா இருமுறான். நான்லாம் இருமல, ஒரு விதமா இருமுறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்னமோ அவனுக்கு ஒரு வியாதி இருக்கு அப்படிங்கறத பத்தி நல்லாவே ஓரளவுக்கு தெரியுது, ஆனா மறைக்கிறான். அதே சமயம் டைமா நடிக்க போறது ராஃபி தானே, இவனை கவனிச்சுக்க போறது வந்து கிளார் தான். சோ அவனுக்கு அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீ எதுக்குமே யூஸ் கிடையாது, உன்னை வச்சு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி வெறுப்ப காமிச்சு எழுதிருக்கிறாரு போல. அதை ரீட் பண்ணிட்டு நான் அப்படி சொல்லவா இப்படி சொல்லவா கோவப்படவான்னு வந்து சொல்றப்போ கிளார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாவே நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் அவங்களுக்கு அக்கறை அதிகம் தானே, அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம், நான் சொல்ற பிரகாரம் மட்டும் நீ பண்ணா போதும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த பையனுக்கு நம்ம ஹீரோனால எப்படி போய் நடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கிளார் வந்து சொல்லி கொடுக்குறாங்களா. அதே மாதிரி லவ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டு தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு என்ன பண்ணணும்ட்டு. ஆனா லவ்வுக்கு அவன் பெருசா லெட்டர்ல ஒண்ணுமே எழுதல, டியர் லவ் குட் பாய் தான் சொல்லி போட்டுக்கிறான். இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது அப்படின்னு வந்துட்டு நம்ம எலிசபெத் கேட்டா அவர் சொல்றாரு நீ என்னதான் லவ்வை வந்து உதாசனப்படுத்தினாலும் அது உன்னை விட்டு போகாது, உனக்குள்ள தான் இருக்கு, அதை நீ மறுக்க முடியாது அப்படின்னு சொன்னா போதும்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அப்படி சைக்கிள் எடுத்துட்டு நேரா எங்க வரானா இந்த கிரீவ் சப்போர்ட் குரூப்னு சொல்லுவாங்கல்ல, தன்னுடைய உறவுகள் இழந்து போன சொந்தங்கள் வந்து அதுல இருந்து மீற முடியாம தவிப்பாங்கல்ல, அவங்கள மொத்தமா கூடி ஒரு கவுன்சிலிங் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் குரூப் அங்க வந்து பாக்குறாரு. வெளியில நின்று பார்த்துட்டு உள்ள போகலாமா வேணாமா அப்படின்னு தயக்கமா நினைக்கிறான். ஏன்னா உள்ள போனதுக்கு அப்புறமா நம்மளை பத்தி கேட்பாங்க, பொண்ணை பத்தி கேட்பாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, இன்னும் நமக்கு கவலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நோக்கத்துல வேணாம் உள்ள போக வேணான்ட்டு அங்க இருந்து வந்துருதான் நினைக்கிறேன். அப்படியே அந்த நாய்கள் சம்பந்தப்பட்ட பார்க்ல உட்காந்துருக்கான்ல, அப்ப அங்க இருந்து அந்த பாட்டி வராங்க. வந்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்து என்னை பத்தி ரொம்ப அலட்சியமா கடிதம் எழுதுனியே அப்படின்னு வந்துட்டு கேட்கறாங்களா. அவன் திரும்பி பாக்குறான், நான் தான் டெத்துன்னு சொல்லிட்டு அவன் எழுதின லெட்டரை வந்து தூக்கி காட்டுறாங்க. இந்த லெட்டர் எனக்கு தானே எழுதுன அப்படின்னு கேட்கிறப்போ நம்மால் கேட்கிறான் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கிறப்போ இது எனக்கு தானே எழுதுன அப்படின்னு சொல்றப்போ அவன் சிரிச்சுட்டு இதை நான் டெத்துக்காக எழுதுனேன் அப்படின்ட்டு சொல்றானா. நான் தான் டெத்துன்னு சொல்லிட்டு அவங்க கையை கொடுக்குற மாதிரி நீட்டுறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே வழங்கல. அங்கிருந்து அப்படியே எஞ்சி போனா பாருங்க, அவங்க பின்னாலே போயிட்டு சொல்லிட்டு போறாங்க, நீ எப்படி என்னுடைய வேலையை வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்ட்டு நீ எனக்கு ஆர்டர் போட்டு லெட்டர் எழுத முடியும், என்னுடைய வேலை அதுதான், நான் என்ன
என்ன செய்யணுமோ அதை தான் என்னால் செய்ய முடியும், அதுவும் மரணத்துக்கிட்ட வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வேற எழுதியிருப்பான். நான் என்ன ட்ரேட் பண்றதுக்கு என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒன்ன தூக்கிட்டு உன் பொண்ணை உயிரோட விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பேச பின்னாலே போயிட்டு பேசிட்டு இருக்கிறாங்களா. ஒரு கடத்துல யார் நீங்க, என்கிட்ட வந்து இதுக்காக இதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறப்போ அங்கிருந்து பப்ளிக்கா ஒரு வயசான பாட்டியும் அண்ட் அவங்க பேரனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல பேரன் சொல்றான், பாட்டி இந்த ஆள் யார்கிட்ட வந்து தனியா பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்ல, அப்படிதான்ப்பா இங்க சில பேர் அப்படிதான் தனியா பேசிப்பாங்க அப்படின்ட்டு அந்த பாட்டி பேரனை கூப்பிட்டு போற மாதிரி தெரியுதுல, அதுதான் அந்த ஸ்பை லேடி. அவங்க பேரனோட வந்து சும்மா கடந்து போற மாதிரியும் நம்ம ஹீரோ தனியா பேசுற மாதிரியும் அவனை நம்ப வைக்கிற மாதிரி இப்படி வந்து சொல்லிட்டு போறாங்க. எல்லாமே நம்ம செட்டப் தான். அப்புறம் அந்த கிரிக்கெட் லேடி சொல்றாங்க, நான் யார் கணக்கு தெரிய மாட்டேன், உன் கணக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்றப்போ நம்ம இருக்கிற மனநிலையில இது என்னமோ பிரம்மையன்ட்டு அவனை பயந்து அங்க இருந்து ஓடி வந்துருதான். இந்த பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம சைமன் கிட்ட வந்து சொல்லுது, உன் ஃப்ரெண்ட் உண்மையாவே நம்பிட்டான், நான் ஒரு டெத்து கண்ணுக்கு தெரியாத பர்சன், அதுவும் நீங்க செட் பண்ணீங்க அந்த ஸ்பை லேடி அவங்க பேரனோட வந்து அப்படியே அவனை நம்ப வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனதான்பா உன் ஃப்ரெண்டு நம்பிட்டாப்பான்னு சொல்ல சைமனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா அந்த கிரீப் சப்போர்ட் குரூப் தான், அதுல ஒரு லேடி அவங்க பையனை இழந்த சோகமான அந்த கதையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப வேதனையோட கேட்டுட்டு இருக்கிறப்போ நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா எப்படியோ இந்த குரூப்பாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல கை கொடுத்து நம்மள மீட்டு கொண்டு வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துருதான். அந்த லேடி கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருந்து ஒரு லேடி வந்து ஆறுதல் படுத்துறாங்கல்ல, அவங்க பேர் வந்து மேட்லின். நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்களா. ஆமா உங்க பேர் என்ன, யாரை இழந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ என்னுடைய பொண்ணை தான் இறந்தேன்னு சொல்றானா. உடனே வந்துட்டு சரி என்ன வயசு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம ஆளுக்கு வந்து சொல்ல தோணலை. உடனே அங்கிருந்து முடியலன்ட்டு அங்கிருந்து எஞ்சி போறான். உடனே அவங்க சொல்றாங்க, சரி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உட்காந்து நீங்க கேட்டா மட்டும் போதும் அப்படின்ட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போறாங்கல்ல. நம்ம ஆள் சைக்கிள் எடுக்கிறதுக்காக வரானா. அப்ப அந்த மேட்லிங்கிற பொண்ணு வந்துட்டு இவங்க வந்து பேச்சு கொடுக்குறாங்க, நீங்க பலமுறை வெளியே நின்று போறதை நான் பார்த்துருக்கிறேன், இன்னைக்கு எப்படி உங்களுக்கு வர தோணுச்சு அப்படின்னு கேட்டுட்டு, சரி விடுங்க என் பேர் வந்து மேட்லின், என்னுடைய 6 வயசு பொண்ணு இப்படி ஒரு பிரைன் கேன்சர்ல வந்து இறந்து போயிட்டா, அதுக்காக தான் நான் வந்துட்டு போறேன். ஸோ அவருடைய பேர் கூட ஒலிவியா அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. தன்னுடைய பொண்ணை பத்தி சொல்றதுக்கு அவனுக்கு வந்து மனசு வரலங்க. அது இதுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு அப்படின்னு நினைக்கிறான்னு தெரியல. அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போறான். ஓகே ஓகே நீங்க எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு பின்னாலே பேசிட்டு போறாங்க. அவன் எதுவுமே பேசாம கம்முன்னு வரான். அப்ப சொல்றாங்க, இங்க பாருங்க ஹார்வர்ட், உங்க குழந்தைய நீங்க இழந்திருக்கீங்க, நம்ம எதுவுமே மாத்த முடியாது, நம்ம கையில எதுவுமே இல்ல, நம்மள நாமளே சரி செஞ்சுக்க வேண்டியதான் சொல்லிட்டு ஓகே நாளைக்கு பார்க்கலான்ட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து போயிருந்தாங்க. இந்த பக்கமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுல இருந்து மீண்டு வரதுக்காக கம்பெனி வந்ததுக்கு அப்புறமா டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சின்ன சின்ன பிளாக்ஸ் இந்த டைல்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இதன் மூலமா கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனே வந்து ட்ரை பண்ணி பார்க்கறான். இந்த பக்கமா நம்ம பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைமன் கிட்ட எப்படியோ உன் ஃப்ரெண்டை வந்து நான் நம்ப வச்சிட்டேன், அதே மாதிரி ராஃபியும் எமியும் மட்டும் கலக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, உன் ஃப்ரெண்டை மேனிபுலேட் பண்ணி நம்ம எப்படியாச்சும் கச்சிதமா அவன் மென்டலி வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ப வச்சு அந்த ஆஃபரை சீக்கிரமா முடிச்சிடலாம், எங்களுக்கு பேமெண்ட் சீக்கிரமா வந்துடும் சொல்லிட்டு இப்படி பேசி வந்துருக்காங்க பாருங்க. அப்ப சைமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால அன்னைக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதில்ல. அதை வெளிப்படையா கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தயங்குறான், அதுக்கப்புறம் ஆமா மல்டிபிள் டைலமான்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க முடியாத வியாதிங்க, அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட கேன்சர் இருக்குது போல, இதை பத்தி யார்ட்டையும் சொன்னியா, யாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாதான், வீட்டுல கூட சொல்லாம தான் நித்தோ இந்த நோயால வேதனைப்பட்டு வரான் போல, அதுக்காக தாங்க வேக வேகமா எப்படியாச்சும் அவன் ஷேர்ஸ் எல்லாம் கம்பெனி மூலமா வித்துட்டு அந்த பணத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு செட்டில் பண்ணி எப்படியாச்சும் பினான்சியலா அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இறந்து போகணும் அப்படின்ட்டு இருக்கிறான் போல. இவனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறத பத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது போல, அதை பத்தி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறானா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது, சீக்கிரமா இந்த பிளானை நாங்க முடிச்சு கொடுக்குறோம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதலா பேச, இந்த பக்கமா நம்ம கம்பெனியில் இருக்கிறப்போ ராஃபி வந்து பாத்தீங்கன்னா டைமா வந்து நிக்கிறான். லெட்டர் எடுத்து காமிச்சதும் அதே மாதிரி ஷாக் ஆகுறாப்ல, எனக்கு ஒரு லெட்டர் போட்டீங்களே, நான் இந்த மாதிரி பிரபஞ்சத்துல இருந்து தான் வந்திருக்கிறேன்னு சொல்றப்போ அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்ன எழுதினாலும் அதை வந்து ரீட் பண்றான். ரொம்ப கோவத்துல எழுதிருப்பான்ல, நேரம் எல்லாத்தையுமே சரி பண்ணிரும் சொல்லுவாங்க, ஆனா அந்த நேரம் தான் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போயிடுது, அழகான விஷயத்த கூட அது சாமலா கரைச்சிருதுல, அதாவது இறப்பை பத்தியும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறான் போல. இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி என்ன பத்தி நீ அலட்சியமா எழுதலாம், அதுவும் என்ன பத்தி நீ யூஸ்லெஸ் வேற சொல்லியிருக்கிற, நல்ல ஒரு விஷயம் புரிச்சுக்கோ, நான் லவ்வுக்கும் டெத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தான், என்னை பத்தி யாருமே புரிஞ்சுக்க முடியாது, ஆனாலப்பட்ட ஐன்ஸ்டீனே என்னை பார்த்து இலியூஷன் சொல்லிட்டு போயிட்டாரு, நீ என்ன பத்தி எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறப்பவே அங்கிருந்து கிளார் வந்துருதா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு வாரியா வந்துட்டு கேட்டா நம்ம இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறான் வாரம் சொல்லியிருக்கிறான், அவன் பாடுக்கு நிக்கிறானா, அதுவும் அந்த பக்கமா ஒரு பர்சன் நிக்காதத மாதிரி அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்போ பின்னால இருக்க அந்த டைம்ங்கிற பையன் வந்து இவ கண்ணுக்கு தெரியல போலன்னு சொல்லிட்டு இவன் வந்து நினைச்சுக்கிறான். அவ பின்னால இருந்து வர இவன் சொல்றான், அவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், கேளுங்க கொஞ்சம் அவங்க கிட்ட தான் வந்து கேளப்பா அப்படின்னு சொல்றப்போ நம்மால் சைலண்டாவே இருக்கிறான். ஹார்வர்ட் வாரியா மீட்டிங்க்கு அவங்க கூப்பிடுறாங்க, இல்லைன்னா நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றப்போ நான் வரலன்னு தான் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஓகே அப்படின்ட்டு போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலங்க, தலையை பிடிச்சிக்கிட்ட மாதிரி தெரியுது, ஏற்கனவே அதிகமான மென்டல் பிரஷர்ல இருக்கிறானா, சோ இதுவரை என்னடான்ட்டு ரொம்ப குழப்பம் ஏற்படுத்துது. அந்த பையன் ஆக்ரோஷத்துல வந்து சொல்றான், அவனுடைய நன்மைக்கு சொல்ற மாதிரி சொல்றான், அங்க பாரு லைஃப்ங்கிறது ஷார்ட் தோ இவ்வளோண்டு தான் இருக்கும், கண்ணை மூடி திறந்தா வருஷம் பிச்சுக்கிட்டு போகும், நீ உன் டைமை வந்து
வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ நினைச்சா உன்னையே சரிப்படுத்திக்க முடியும், உன் கையில தான் இருக்கு. நான் உனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் மாதிரி, வேஸ்ட் பண்ணாத. இது என்ன கிறுக்குத்தனமா டைமை வேஸ்ட் பண்ணி இப்படி அடிக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டு அங்க இருந்து போறான். நம்மளுக்கு ஒண்ணுமே விளங்கல. சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா உண்மையாவே பிரபஞ்சத்துல இருந்து டெத்தும் டைமும் தான் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் போல. கட் பண்ணா இதை பத்தி கிளாஸ் சொல்றாங்க. அப்பா தம்பி செமையா கச்சிதமா முடிச்சிட்ட. ஆமா ஐன்ஸ்டீன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அதெல்லாம் என்னன்னு கேக்குறப்போ அதான் ஸ்கூல் காலேஜ்ல படிச்சதுங்க, அப்படியே அடிச்சு விட்டன்னு வந்து சொல்றானா. ஆனா அது போக இவ ஆபீஸ்க்குள்ள போயிட்டு வந்திருப்பான்ல, அப்போ ஒரு சில விஷயங்களை வந்து நோட் பண்ணிருப்பான். அதை பத்தி வந்து கேட்க ட்ரை பண்றான். அதாவது இவங்களுக்கு வந்து குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை போல டோனர் மூலமா. ஏன்னா 40 வயசு ஆகுது, அவங்க சிங்கிளா தான் இருக்கிறாங்க. அதை பத்தி என்னமோ வந்து டவுட்ல கேட்கறான். அவனுக்கு என்ன விவரம்னு தெரியல. அதை பத்தி எடுத்தோம், நீ சின்ன பையன், அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நான் கொடுத்த வேலையை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தாங்க. இவ கட் பண்ணா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்போ அங்க இருந்து நம்ம எலிசபெத் வராங்க. எலிசபெத் வந்து ராஃபி மாதிரியோ பாட்டி மாதிரியோ கோவப்பட்டு கத்தி பேசுற மாதிரியான கேரக்டர்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப சாஃப்ட் இறக்க குணம் உள்ளவங்க. சாப்பிட்டு இருக்கிறப்போ டேபிள்ல வச்சு லெட்டர் காமிக்கிறாங்க. உடனே பாக்குறான், நான் தான் லவ் அப்படின்னு வந்து சொன்னதும் அவன் மூஞ்சி மாறி போயிருதுங்க. ஆல்ரெடி இது எல்லாம் உண்மை நம்பிட்டானா. இவ வர சொல்றா, குட் பைன்னு சொல்லி எனக்கு லெட்டர் போட்டுருந்தல பார்த்தேன். ஆனா சாதாரணமா ஒரு குட் பைன்னு சொல்லிட்டு என்னை வந்து உதாசனப்படுத்த முடியாது. நான் உனக்குள்ள தான் இருக்கிறேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என்ன ரிவ்யூஸ் பண்ண முடியாது. நீ நினைச்சா உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்கலாம்னு சொல்றப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறவன் இதெல்லாம் பேசாம அப்படியே எஞ்சி போயிருந்தான். சாப்பிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அங்க இருந்து எஞ்சி போனது தான் எலிசபெத்துக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது. இதை பத்தி வீட்டுக்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் போய் சொன்னாப்பா, சாப்பிட்டு இருந்தான், என்னால எஞ்சி போயிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப பரிதாபமா வந்து சொல்றப்போ சரி ஓகே ஒரு பிரச்சனை இல்லை, அவன் நம்பிட்டான்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தியேட்டர் பிளே நடக்கும்ல, அங்கதான் உட்காந்து மொத்தமா டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சரி இப்போ நம்ம அடுத்த கடத்துக்கு போக போறோம். அடுத்த கடை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம காவோட பப்ளிக்ல வச்சு இவங்க வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்தணுமா. அப்படி கோவப்படுத்துற பட்சத்துல அந்த ஸ்பை லேடி வந்து அந்த வீடியோவா எடுப்பாங்க. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா அதுல இவங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அவன் தனியா யார்கிட்டயோ கத்துற மாதிரி தெரியும்ல. அப்போ அவனை வந்து மென்டலி அன்ஃபிட்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி அவனுடைய ஒப்புதல் இல்லாம இந்த ஷேர்ஸ் எல்லாம் அவங்க வந்து வித்துடலாம். இதுதான் அவங்க பிளான் வச்சுக்கோங்களேன். எலிசபெத்துக்கு வந்துட்டு இல்ல இது என்னால முடியாது, ஒருத்தரை வந்து மென்டலி அன்ஃபிட் ஆகிறதுக்கு இப்படி ஒரு செயலா, அவர் இனிமே பாதிக்கப்படுவாருட்டு அங்க இருந்து எஞ்சி போனா பாட்டி வந்து எவ்வளவு சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. இல்ல எனக்கு பேமெண்டே வேணாம்ப்பா அப்படின்னு அங்க எஞ்சி போயிருந்தாங்க. நம்ம அந்த கிரீப் சப்போர்ட் குரூப் தான் வரான். அங்க பார்த்தா அங்க மீட்டிங் முடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க போல. இருக்கிறது மேட்லின் மட்டும் தான். உடனே அவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கிட்ட வந்து சொல்லலாம்னு ட்ரை பண்றான். ஆனா சொல்லலாமா வேணாமான்ட்டு ஒரு மாதிரி தயங்குறான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லணுமா அப்படின்னு வந்துட்டு வெளிப்படையே கேட்டதும் ஆமான்னு சொல்லிட்டு அப்படி வெளியே பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு எப்படி வந்து குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா மனைவியோட விவாகரத்து ஆச்சோ அதே மாதிரி தான் மேட்லினுக்கும் வந்து அவங்க கணவரோட அவங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா விவாகரத்து ஆச்சு. ரெண்டு பேருக்குமே சேமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி பேசி வந்துட்டு இருக்கிறப்போ இவங்க கேட்குறாங்க, உங்க ஒய்ஃபை இன்னும் லவ் பண்றீங்களான்னு கேட்குறப்போ லவ்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இப்போ இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். ஏன்னா லவ் மேல வெறுப்பை காமிச்சு தான் அவன் லெட்டரே போட்டான். சரி நீங்க வந்து உங்க கணவரை இன்னுமே லவ் பண்றீங்களான்னு கேட்குறப்போ அவங்க டக்குன்னு ஒரு லெட்டர் ஒன்று எடுக்கிறாங்க. கடைசி என்னுடைய கணவருக்கும் எனக்கும் விவாகரத்து அன்னைக்கு என்னுடைய கணவர் எங்கிட்ட கொடுத்த கடைசியான ஒரு லெட்டர்னு சொல்லிட்டு அதுல பிரிச்சு பார்த்தா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு முதல்ல இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நம்ம மீட் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்துட்டு அவர் அதில் எழுதிருக்கிறாரு. இதுதான் என்னுடைய கணவர் என்கிட்ட வந்து கடைசியா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இனிமே அவரை காதலிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ அவன் ஆஃபீஸ்க்கே அவங்களை கூப்பிட்டு வந்துருந்தான். ஸோ இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுல அவனுடைய விஷயத்தை பத்தி அவன் சொல்லவே இல்லைல்ல, இப்பதான் சொல்றான். என் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப விரக்தி அடைஞ்சு போனா இப்படி 3 லெட்டர்ஸ் வந்து நான் எழுதியிருந்தேன், லவ் டைம் டெத்னு சொல்லிட்டு. அந்த 3 பேருமே பர்சனா என்கிட்ட வந்து மீட் பண்ணாங்க. ஆஃபீஸ்ல நான் இந்த இடத்துல இருக்கிறப்ப தான் டைம்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசினான், லவ்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பேசினான், டெத்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எஸ் எனக்குமே இது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அப்படி லெட்டர்ல என்ன எழுதுனீங்க, டெத்துக்காக என்ன எழுதுனீங்கன்னு கேட்கிறப்போ என் பொண்ணு இறந்ததுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு மரண மேல உள்ள கோபத்துல நான் என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். என் பொண்ணுக்கு பதிலாக என்னுடைய உயிரை எடுத்துருன்னு சொல்லிட்டு நான் பல முறை அதுகிட்ட கெஞ்சினேன். ஆனா என் பொண்ணு உயிரை அது எடுத்துருச்சு. அதை தான் கோபத்துல சொல்லியிருந்தேன். அது லேடி உருவத்துல வந்து நான் என்ன வியாபாரமா பண்றேன் ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்றப்போ உங்க பொண்ணுடைய உயிருக்கு பதிலா உங்க உயிரை நீங்க வந்து கொடுக்கறதா சொன்னீங்களா? ஆமா சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னமோ ஃபீல் பண்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கான்வர்சேஷன் அங்க முடிச்சு போக கட் பண்ணா இந்த பக்கம் சைமனுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாயிட்டு வருது. மரணம் அவன் கண்ணு முன்னாலே இருக்குது. ஆனா வீட்டுல சொல்ல வேண்டாம், நம்ம சீக்கிரமா சாக்க போறேன்னு தெரிஞ்சுட்டா நடைப்பின மாதிரி நம்மள பாப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் சொல்ல வேணான்னு தவிர்க்கிறான். ஸோ கூடவே இருக்கிற நம்ம டெத் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நல்லா பேசி பழகி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப அக்கறை எடுத்து இதை பத்தி நீ வீட்டுல சொல்லு, அதுதான் நல்லது. லாஸ்டா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல அவங்ககிட்ட ஒரு குட் பை சொல்றதுக்கு, இதை பத்தி நினைச்சு பாருன்னு சொல்றப்போ அங்க இருந்து யோசிச்சு கிளம்புறான். அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோவும் மெர்லினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மெர்லின் சொல்றா, இந்த மாதிரி நேற்று நீங்க சொன்னீங்கல்ல ஏதோ டைம் டெத் அப்புறம் லவ்ன்ட்டு இது வந்து பர்சனா உங்ககிட்ட வந்து பேசிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது நம்ம இப்ப இருக்கிற
மென்டல் பிரஷர்ல ஒரு பிரம்மையா கூட இருக்கலாம். இங்க பாருங்க, இறந்து போன பொண்ணு திரும்பி வரப்போறது கிடையாது. வாழ்க்கை அப்படியே தான் போக போகுது. அதுல இருந்து மீண்டு வரணுமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நானும் என்னுடைய பொண்ணு இறந்த டைம்ல அப்படியே ஹாஸ்பிட்டல்ல உடஞ்சு போய் உட்காந்துருந்தேன். என் பக்கத்துல ஒரு பாட்டி ஹூடி போட்டு உட்காந்துருந்தாங்க. நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து கண்டிப்பா நான் யாரையோ இழந்திருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. கொலாட்ரல் பியூட்டி, அதுதான் இந்த படத்தோட பேர்ல. சோ அதை தான் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம அதுல இருக்கக்கூடிய வலியோடைய நல்லதையும் நம்ம பார்க்கணுமா. அதுல அதிகப்படியான அன்பு, மனிதர்களின் இணைப்பு, வாழ்க்கையை புரிஞ்சுக்கொள்ற உண்மை, மொத்தத்துல சொல்ல போனா அந்த வலியோட சைடு எஃபெக்டா வரக்கூடிய நல்லது தான் கொலாட்ரல் பியூட்டி. அதாவது மரணத்திலும் இருக்கக்கூடிய அழகு அப்படின்னு சொல்ல வராங்கப்பா. இதை பத்தி சொல்றப்ப நம்மளுக்கு உடன்பாடே கிடையாது. எப்படி ஒருத்தவங்களுடைய இறப்புல நம்ம வந்து இருக்கக்கூடிய அழகுன்னு சொல்லிட்டு பாக்குறது, நல்லதுன்ட்டு எப்படி பாக்குறது. ஒரு உறவை பிரிஞ்சிருக்கிற வலி வேதனை நமக்கு தான் தெரியும். பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம கிட்ட ஒரு ஆத்தலுக்காக சொல்லிருக்கலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து அவளுக்காக ஒரு கேபை பிடிச்சி சரி கிளம்பிட்டு அந்த கருத்துல தனக்கு உடன்பாடு இல்லைன்ட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துதான். இந்த பக்கமா விட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலிசபெத் பாக்குறதுக்காக வாராப்ல. எலிசபெத் தான் இந்த மாதிரி அதுல இருந்து நான் ஜகா வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதனால அவளை போய் கன்வின்ஸ் பண்றான். அதுவும் என்ன சொல்றான்னா, நான் வந்து உனக்கு $1,00,000 வந்து சம்பளமா தரேன். 20,000 எங்க இருக்கு, 1 lakh எங்க இருக்கு. $1,00,000 அப்படின்னு அவங்க ஆச்சரியமா கேட்டிருந்தாலும் பணம் இங்க மேட்டர் கிடையாது. இவனு எவ்வளவு சொல்லி பாக்குறான். அப்புறம் வந்து சொல்றாங்க, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட சரியா பேச மாட்டான்னு சொன்னல, என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றியோ அதே மாதிரி உன் பொண்ணை போயிட்டு நீ கன்வின்ஸ் பண்ணி பேசி, எத்தனை நாளைக்கு தான் என் பொண்ணு எங்கிட்ட பேசாம இருக்கிறான்ட்டு வருத்தப்பட போற, கவலைப்பட போற அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றாங்க. ஓகேப்பா, நான் உனக்காக பண்றேன், நீ உங்க பொண்ணு கிட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. இந்த பக்கமா இவன் ஆபீஸ்ல இருக்கிறப்போ ஒரு மெயில் வருது. என்னன்னு பார்த்தா, ரொம்ப நாளா அந்த கம்பெனி ஆஃபருக்காக இழுத்தடிக்கிறாங்கல்ல, அது சம்பந்தமா கண்டிப்பா இவன் பதில் சொல்லி ஆகணும். அது சம்பந்தப்பட்ட ஒரு மெயில் தான் போல. இது படிச்சதுக்கு அப்புறமா அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே அதை அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறப்போ ராஃபி வந்து பாத்தீங்கன்னா அவனை இரிட்டேட் பண்ற மாதிரி அவன் சைக்கிளை பிடிச்சி தொத்திக்கிறான். நம்மால் இருக்கிற கோவத்துல பிரேக்க சடனா போட உடனே கீழே விழுந்துட்டான். நீ எப்படி இவ்வளவு அலட்சியமா இருக்கிற, அன்னைக்கு நான் உன வான் பண்ணிட்டு போனாலன்னு சொல்லிட்டு ராஃபி வந்து கத்த, எனக்கு டைமும் தேவையில்ல, லவ்வும் தேவையில்ல, எதுவும் தேவையில்லன்னு சொல்லிட்டு கத்திட்டு அவன் ஸ்கேட் போர்ட்லாம் விட்டு எறியறா பாருங்க. இது வந்து ஒரு பக்கா பிளான் தான். இவன் வந்து கோவம் ஏற்படுத்தணும். அப்போ அங்க தூரத்துல இருந்து ஸ்பை லேடி வந்து ஷூட் பண்றாங்களா, அவ்வளவுதான், கேப்சர் பண்ணியாச்சு. அங்க இருந்து கடந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்னா இப்ப டெத் லேடி அவங்க பக்கம் வந்து இவனை வெறுப்பேத்துற மாதிரி வந்து பேசுறாங்க. இப்ப என்னதான் வேணும், என் பொண்ணை எடுத்த மாதிரி என்ன எடுத்துக்க போறீங்களா, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பேசுறப்பவே ட்ரெயின் வந்துடுது. 2 பேருமே உள்ள ஏறிக்கிறாங்க. கூடவே அந்த ஸ்பை லேடி அங்க உட்காந்துக்கிட்டு இதை வந்து ஷூட் பண்றாங்க. அது எப்படி உன் பொண்ணு எடுத்துக்கிற மாதிரி ஒன்னு எடுக்க எனக்கு வந்து ஆர்டர் போடுற அப்படின்ட்டு வந்து வெறுப்பதுற மாதிரி சொல்றாங்க. அவன் வாழ்க்கைக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துற மாதிரியும் சொல்றாங்க. புரிஞ்சுக்காம தன்னுடைய பொண்ணோட இழப்பு தாங்க முடியாம பயங்கரமா கோவப்பட்டு கத்துறான். ஸோ இதையும் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அங்க இருந்து கோவத்துல வர இவன் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து லவ்வா இருக்கக்கூடிய நம்ம எலிசபெத் வந்து பேசுறாங்க. ஏன் என்ன உதாசனப்படுத்தின, என்ன நம்பன்ட்டு வந்து அவங்க சொல்றப்போ, நம்பணுமா, எப்படி நம்புறது, நான் நம்பணும் என் பொண்ணு டேடின்னு சொல்றப்போ அதுல நான் உன்னை பார்த்தேன், அவ கண்கள்ல பார்த்தேன், ஆனா அப்படியே மொத்தமா அவளை பறிச்சுட்டு போயிட்டீங்களே, எப்படி நான் உன்னை நம்புறது அப்படின்னு வந்து சொல்றப்போ அங்க பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய உங்க வழியிலையும் நான் இருக்கிறேன், அதை புரிஞ்சுக்கணும், நான் இல்லாம உன்னால வாழவே முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவங்க பாடுக வெறுன்னு கிளம்ப. அவனுக்குள்ளேயே வந்து லவ் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல, நம்ம ஒரு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான்ல, நினைக்கிறான்ல, ஆனா அவனுக்குள்ளேயும் லவ் இருக்கு அப்படிங்கறத வந்து உணர்த்த வைக்கிறதுக்கு தான் இப்படி வந்து சொல்லிட்டு போறா. ஸோ இதையும் எடுத்தாச்சு. கட் பண்ணா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் தான். அந்த மீட்டிங்ல வந்து எடுத்த வீடியோக்கெல்லாம் ஷோ பண்ணி யார்கிட்டனா இந்த ஷேர்ஸ்லாம் மொத்தமா விற்க போற அந்த லாயர் கிட்ட தான் வந்து காட்டுறாங்க. அந்த வீடியோ வச்சு பாக்குறப்போ அவன் மட்டும் தான் தனியா பேசுறான், கத்துறான், கோவப்படுறான். எதுக்காக பப்ளிக்ல இப்படி வந்து நடந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க யார்கிட்ட இப்படி தனிமையில பேசுறீங்க, கத்துறீங்க, கோவப்படுறீங்க அப்படின்ட்டு வந்து இப்படி அழுத்தம் கொடுத்து கேக்குறாங்க. நம்மளுக்கு எப்படிதான் இவங்க கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதை சொன்னாலுமே நம்ப மாட்டாங்களே அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே பாக்குறாங்க, நம்ம நண்பன் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுக்கிறான், அதுல இந்த மாதிரியான விஷயத்த பண்ணி அவனை கன்ஃபியூஸ் பண்ணி அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி நம்ம சித்தரிச்சு இப்படி உட்கார வச்சிருக்கிறோமே அப்படின்ட்டு 3 பேருமே புரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு சொல்றான். ஓகே ஓகே போதும் அந்த வீடியோலாம் ஸ்டாப் பண்ணுங்க, நாங்க தான் இது எல்லாமே பண்ணோம்னு சொல்லிட்டு 3 பேருமே இப்ப உண்மையை ஒத்துக்கிறாங்க. நம்ம இருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஏற்கனவே நொந்து நூலாய் இருக்கிறான். இதெல்லாம் எதுக்காக இது எனக்கு பண்ணணும், என்ன ரீசன் கேட்கிறப்போ 3 பேருமே பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா அது போக உண்மையை சொல்றாங்க, கம்பெனி நம்மளை விட்டு நழுவுற மாதிரி இருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய ஆஃபர் பண்ணாங்க, உங்ககிட்ட பல முறை நாங்க பேசி பார்த்தோம், நீ கேட்கறதும் இல்ல, அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வர மாதிரியும் இல்ல, அதனால தான் அப்படி பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு சொல்றப்போ நம்மளால புரிஞ்சுக்கிறான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என் மேலதான் தப்பு, நான் தான் வந்து உங்க பேச்சை கேட்டிருக்கணும், என்னுடைய சுயநலத்துக்காக நான் அப்படி இருந்துட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்மால் வந்து மன்னிப்பு கேட்டு இப்போ என்ன செய்யணும், உங்களுக்காக நான் கையெழுத்து போடணும், அப்படிதானே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டமே கடைசியா ஒரு வார்த்தை பேசுறான். கிளார், 10 வருஷமா இந்த கம்பெனிக்காக அவன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற, பல தியாகங்கள் பண்ணிருக்க, என் மேல உனக்கு தனி அக்கறை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கிறேன்ட்டு அதை பதில் சொல்றப்பவே அவ அப்படி கண்கலங்கி போறா. அப்புறம் சைமனுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதியை பத்தி நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் போல. சைமன், உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன் ஃபேமிலியை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், இந்த கம்பெனில நான் இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தை நான் நல்ல
நல்லபடியா பார்த்துப்பேன், அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கவும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அப்புறம் விட்டுன்னு சொல்றப்போ இந்த பிளானை ஏற்பாடு பண்ணதுக்காக அவன் முன்னால தலை குனிஞ்சு போற அளவுக்கு அவனுக்கு ஆகுது. ஆனா இருந்தாலுமே நம்ம ஹீரோ அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. ஏன்னா 3 பேருடைய நிலைமையும் அப்படி, ஏன்னா 3 பேருமே இந்த கம்பெனிக்காக தியாகம் பண்ணிருக்காங்க. அதனால வந்துட்டு அவன் பெருசா எடுத்துக்கல. அதோட மட்டும் இல்லாம இவங்க 2 பேரையும் தவிர்த்து, கிளாரையும் நம்ம சைமனையும் தவிர்த்து விட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஜிகிரி தோஸ்து. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால வந்தவங்க தான் அவங்க 2 பேர். உன்னுடைய பொண்ணு உன்னை உதாசனப்படுத்துறது எந்த அளவுக்கு வலி வேதனை அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் பொண்ணுக்கு நீ ஒரு அப்பாவா இருக்கணும் அப்படிங்கிறது யாருடைய பெர்மிஷன் தேவையே கிடையாது. ஏன்னா நாளைக்கு நிச்சயம் இல்லாத ஒரு உலகம் இது அப்படின்னு தன்னுடைய பொண்ணை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணி அழுது சொல்றான். எவ்வளவு சீக்கிரம் பொண்ணுகிட்ட பேசி ஒரு நல்ல அப்பா பொண்ணா வந்து பழக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பொண்ணுகிட்ட போய் பேசுன்னு சொல்றான். என்ன மாதிரி 3 பேருக்குமே பல கோணங்கள்ல பல பிரச்சனைகள் கவலைகள் இருக்கதான் செய்யுது. நான் அதை பத்தி எனக்கு இதை பண்ணதை பத்தி நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஓகே நான் சைன் பண்றேன் உங்களுடைய நன்மைக்காகன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாயர் கொடுத்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர்ல சைன் பண்றான். அதுக்கப்புறம் 2வது ஒரு பேப்பர்ல சைன் பண்றப்போ அவனுக்கு சைன் பண்றதுக்கு மனசே வரலங்க. ரொம்ப உடஞ்சு அழுது தான் சைன் பண்றான். ஒரு வார்த்தை பேசாம அங்க இருந்து எஞ்சி போயிட்டான். 3 பேருமே கேக்குறாங்க அது என்ன 2வது பேப்பர்னு கேக்குறப்போ தான் இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மஹீரோ அவனுடைய ஷேர்ஸ் மொத்தத்தையும் அவனுடைய பொண்ணு பேர்ல ஒரு ட்ரஸ்டா உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப இந்த மொத்த ஷேர்ஸையும் அவன் விற்கிறதா இருந்தா தன்னுடைய பொண்ணு இந்த உலகத்துல இல்ல, அவ இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த மொத்த ஷேர்ஸையும் வந்து விற்க முடியும் போல. அதாவது 2வது பேப்பர்ல கையெழுத்து போடுறப்போ ரொம்ப உடஞ்சி மனசு கல்லாக்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிருப்பான். இப்ப 3 ஃப்ரெண்ட்ஸ்க்குமே புரிஞ்சு போயிடுச்சு எதுக்காக அவன் இத்தனாலா அவன் ஷேர்ஸை வந்து விற்கிறதுல ரொம்ப தயங்கினான்ட்டு. ஏன்னா அந்த ட்ரஸ்ட் மூலமா அவனுடைய பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி தான் அந்த பத்திரத்துல குறிப்பிட்டிருக்கும். அந்த ஒரு விஷயத்திலேயாச்சும் தன்னுடைய பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா, உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசியா இப்படி கையெழுத்து போட்டு போயிட்டான்ல. சோ இதனால தான் இத்தனாலா இந்த ஷேர்ஸை விற்கிறதுல அவன் உதாசனப்படுத்தினான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் புரிய வருது. ரொம்ப கஷ்டமாயிருது. அட்பனா சைமனுக்கு அந்த நோயுடைய தாக்கம் முத்திருச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட மனைவி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கக்கூடிய வியாதியை சொல்லி மனைவி ஆறுதல் படுத்துறா. அப்படியே உடஞ்சு போயிருந்தாங்க. அவன் பொண்ணுடைய ஆல்பம்லாம் பார்த்து ரொம்ப மனசுடைஞ்சு போறான். நம்ம ஹாவர்ட் சொன்ன மாதிரி அப்படியே விட்டா நம்ம பொண்ணோட பேசவே முடியாது. அதனால நம்ம பொண்ணுகிட்ட போய் முதல்ல பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த பக்கமா கிளார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை தானே, அது சம்பந்தப்பட்ட டோனர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இப்படிதான் பல முறை பாக்குறாங்க. ஆனா என்னமோ அவங்களுக்கு தடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் ராவியை பாக்குறதுக்காக அந்த பேமெண்ட் எடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து கொடுத்து அம்மி நீ சொன்ன மாதிரி சூப்பரா பக்காவா நடிச்சு கொடுத்துட்ட, எல்லாமே முடிஞ்சிருச்சு, சரி பார்க்கலாம் அப்படின்னு பேமெண்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்களா. அப்புறம் ராவி சொல்றான் உங்களுக்கு இன்னும் நேரம் கடந்து போகல, உங்களுக்கு இனிமே டைம் இருக்கு, நீங்க நினைச்சா இன்னொரு குழந்தையை தத்து எடுத்து ஒரு நல்ல அம்மாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ திரும்பி பாக்குறா. டே அப்ப ஆபீஸ்ல பாத்துட்டியா, அவனுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்டா தெரியும் தெரியும், நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னா காலம் கடந்துருச்சு, இந்த வயசுலயே நம்ம ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமா அப்படின்ட்டு நினைச்சு பயப்படுறீங்க. ஒன்னும் காலம் தாமதம் ஆகல, நீங்க கண்டிப்பா ஒரு குழந்தைய வளர்க்கலாம். குழந்தைய நீங்க தான் பெத்து வளர்க்கணுமா என்ன, தத்தெடுத்து கூட வளர்க்கலாம், நானே தத்தெடுத்த ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி மாதிரி ஒரு சம ஐடியா சொல்றான் பாருங்க. சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருந்தா. இப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளே எதுக்கு பெத்துக்கணும், ஒரு குழந்தை நம்ம எடுத்து வளர்க்கலாமே அப்படின்ட்டு முடிவெடுக்கிறான். இந்த பக்கமா விட்டு வந்து அவன் பொண்ணை பார்த்து பேசலான்னு வரான். பொண்ணு ஸ்கூல் முடிச்சு அங்க இருந்து வெளியே போறாளா. அப்போ வந்துட்டு பார்த்ததுமே நின்றுட்டு இந்த மாதிரி எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க, அதான் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ட்டு கோபத்துல சொல்லுது. நீ பேசாத வரைக்கும் அப்பா இங்க வந்து உன்னை நின்று பார்த்துட்டு தான் போவன்ட்டு இவன் சொல்றானா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை விட இந்த பொண்ணுக்கு அப்பாவை தான் பிடிக்கும். ஆனா அம்மா காரி தான் மனசை மாத்தி வச்சிருக்கா. உங்க அம்மா சொல்ற மாதிரி அப்பா மோசமானவெல்லாம் கிடையாது, இங்க பாரு சொல்லும், அப்பாவுக்கு நீ தான் எப்போதுமே என்னுடைய உலகம், நீ பேசாம இருந்த அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய வலி வேதனைகள்லாம் வெளிப்படுத்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிறான். என்னதான் பெரிய புலத்தனமா பேசினாலுமே பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அம்மா விட்டு போன மாதிரி என்னையும் நீங்க விட்டு போக மாட்டீங்களேன்னு சொல்ல, நான் எதுக்குமா உன்னை விட்டு போக போறேன்ட்டு வந்து சொல்ல, அப்போடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஓகே டாடி அப்ப தினமும் என்ன நீங்க பார்க்க வரலாம், நாளைக்கு எனக்கு லீவு தான், நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியே வேணா போகலாம் அம்மாவுக்கு தெரியாம அப்படின்னு சொல்ல, இவனுக்கு இப்பதாங்க தான் பொண்ணு மனசை மாத்திட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அளவு கடந்த சந்தோஷம். அப்படி கட் பண்ணா சைமனை பாக்குறதுக்காக நம்ம டெத் பார்ட்டி இருக்கிறாங்கல்ல அவங்க வராங்க. வந்துட்டு பேமெண்ட் வாங்குறதுக்காக வராங்களா. அவனும் பேமெண்ட் கொடுக்குறான். அப்புறம் என்னுடைய குடும்பத்துக்கிட்ட நான் இதை பத்தி சொல்லிட்டேன், அவங்களும் இதுக்கு தயாராகிட்டாங்க அப்படி வந்துட்டு சொல்றான். பாட்டிக்கு ரொம்ப கஷ்டம் தான், ஓகேப்பா உன சீக்கிரமா நான் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னால எனக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கு முன்னால அவங்க நாடகத்தை ஒரு முறையாச்சும் பார்க்கணும்னு ஆசைன்னு சொல்றப்போ அவங்க திரும்பிட்டு சொல்றாங்க, இங்க பாரு சைமன், இந்த உலகத்துல எல்லாத்தையுமே சரியான பார்வையில பார்த்தா எதுவுமே சாகிறது கிடையாது அப்படின்ட்டு தத்துவ மாதிரி என்னமோ சொல்றாங்க. சரி சரி நான் உன சீக்கிரமா வரேன் பாக்குறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோ மெர்லினை பாக்குறதுக்காக அவ வீட்டுக்கு வரான். உடனே இன்னைக்கு தான் வந்து கிறிஸ்மஸ் ஈவ் போல, ஓகே வாங்கிட்டு உள்ள வந்து கூப்பிடுறாங்க. உடனே இந்த வீடை பார்த்தா அவங்க பொண்ணு ஞாபகமா வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. வரைந்த டிராயிங்ஸ் அது இதுன்னு என்னெல்லாமோ இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ மூஞ்ச பாக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தேம்பி தேம்பி அழுத மாதிரியும் டல்லா இருந்த மாதிரி இருக்குதா. உடனே கேட்கறாங்க நீங்க அழுதீங்களான்னு கேட்கிறப்போ ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் பொண்ணுடைய வீடியோ பார்த்தேன், என் பொண்ணும் என்னுடைய கணவரும் சேர்ந்து ஜாலியா விளாண்ட தருணங்கள் அதை நாங்கள் வீடியோவா ஷூட் பண்ணி வச்சிருந்தோம், அதை தான் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்ட்டு சொல்றாங்களா. என் பொண்ணையும் என்னுடைய கணவரையும் நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பிளே பண்ணி காட்டாங்க பாருங்க. அப்பா இங்க தாங்க ஒரு பயங்கர ரிவீல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் கணவன் மனைவி. அவங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே துக்கம் தாங்க முடியாம மீள முடியாம 2 பேருமே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. ஆனா விவாகரத்து பண்ற அன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருப்பாரு. அதுல என்ன போட்டிருப்பாருன்னா இது எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே மறந்துட்டு டோட்டலா கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே தரவா மறந்துட்டு ஒரு பிளாங்க் மைண்டா வந்து நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து மீட் பண்ணி அகைன் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாரு. வேற வாழ்க்கையில தான் அவங்க பொண்ணு வந்து இறந்து போனதா இருந்தா அப்படி அவங்க வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா கண்டிப்பா அவங்க கஷ்டம் துன்பங்களை வந்து மறப்பாங்க, மீண்டு வருவாங்கன்னு நினைச்சுதான் இப்படி ரெண்டு பேருமே முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அவங்க பழகிக்கிட்டாங்க. இந்த வீடியோ வர ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இதுதான் என்னுடைய பொண்ணு, இதுதான் தன்னுடைய கணவர்ன்ட்டு வந்து சொல்றப்போ அப்போ கேக்குறாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே கேக்குறாங்க இவங்க கூட, உங்க பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேக்குறப்போ அழுதுகிட்டே நம்மால வந்து சொல்றான், அதுதான் என் பொண்ணு பேரும் ஒலிவியா தான், நான் அவளோட சந்தோஷமா இருந்த தருணங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அப்படியே தேம்பி அழுவோம். அப்பா நமக்கே வந்து இதுல கண்ணீர் வந்துடும். இவ தான் போயிட்டு ஆறுதல் படுத்துறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இங்க வந்ததே வந்து எல்லாத்தையுமே மறந்து நம்ம புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லலாம்னு தான் வந்திருப்பான். சோ அதன்படி ரெண்டு பேருமே ஒரு முடிவெடுத்து அவங்க வாழ்க்கையை புதுசா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து மீட் பண்ணி பழகின மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம மெர்லின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ அவங்க பொண்ணு இறந்த அன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கிறப்போ பக்கத்துல இருந்து ஒரு பாட்டி வந்து அவங்கள ஆறுதல் படுத்தி ஒரு விஷயம் சொன்னதா சொல்லியிருப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி கலெக்ட்ரல் பியூட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பெரும் கஷ்டமோ துன்பமோ துயரமோ எது வந்தாலும் நம்ம உடஞ்சு போனதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய அன்பு இன்னுமே அதிகமா வெளிப்படும், வாழ்க்கையோட அர்த்தத்தை இன்னுமே புரிய வைக்கும், அதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும் அப்படிங்கறத ஷார்ட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டி வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம டெத் பாட்டி தான். அவங்க தான் டெத்தா வந்து நடிக்க வந்தாங்க. ஆனா அவங்க பொண்ணு இறந்த அன்னைக்கு அங்க இருந்தாங்க. அவங்க யதார்த்தமா வந்தாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. இது எல்லாத்துக்குமே மொத்தமா பயங்கர ஒரு ட்விஸ்ட் வந்து கொண்டு வராங்க பாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் அவனுடைய மனைவி வந்து இனிமேல் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலான்ட்டு அங்க இருந்து கை கோர்த்து நடந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா பின்னால பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பேருமே நிக்கிறாங்க, அந்த பாட்டி, எலிசபெத், அந்த ராஃபி. ஆனா அந்த மூணு பேருமே நம்ம ஹீரோ கணக்கு மட்டும் தான் தெரியுதாங்க, மெர்லினுக்கு தெரியவே இல்ல. இப்பதாங்க பயங்கரமான ஒரு ரிவீல். ஆக்சுவலா அவங்க மூணு பேருமே உண்மையா பிரபஞ்சத்துல இருந்து வந்த டைம் டெத் லவ் தான். என்னப்பா சொல்றேன்னு கேட்டா ஆமா, இந்த நாலு பேருடைய வாழ்க்கையை சரி பண்றதுக்காக தான் அந்த மூணு பேருமே யதார்த்தமா வர மாதிரி அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்து ஒவ்வொருத்தங்க பிரச்சனையை வந்து சாதாரணமா முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மூணு பேருமே வீட்டுக்கு தானே ஃபர்ஸ்ட் பழக்கம், வீட்டுக்கு எப்படி தெரியுமா இவங்க மூணு பேருமே பழக்கம். ஒரு ஆடிஷனுக்காக நம்ம எலிசபெத் வந்திருப்பாங்க, ரொம்ப திறமையானவங்களா தெரிவாங்க. ஆனா என்னன்னு தெரியல, அதுல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க. நம்ம வீட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பின்னாலே போயிட்டு இருந்திருப்பான். ஆனா வேணும்னே அவங்க பிளான் பண்ணி அவங்க பின்னால வர வச்சு நேரா அந்த தியேட்டர் பிளே நடக்கும் தெரியுமா, அந்த இடத்துக்குள்ள கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா பாட்டியும் ராஃபியும் இருந்திருப்பாங்க. சோ இவங்க மூணு பேருமே பிளான் பண்ணி நம்ம விட்டு அங்க வர வச்சிருப்பாங்க. சோ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு பேருமே ரொம்ப திறமையா நடிக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும். ஓகே நான் உங்களுக்கு எதனாலும் சான்ஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசி வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில டெத் டைம் லவ்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் அனுப்பி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். ஆனா பிளான் பண்ணி இவங்க வந்து அவனை அங்க வர வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாலு பேருடைய வாழ்க்கையிலையும் அவங்க வந்திருப்பாங்க. இது வேலைக்கு வச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தான் பயங்கர பிரில்லியன்ட். ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் அது உண்மையான டைம் டெத் லவ்னு தெரிஞ்சிருக்கு. பப்ளிக்ல வச்சு அவன் பேசுறப்போ கத்துறப்போ நம்ம கண்ணுங்க மட்டும் தான் இவங்க தெரியுறாங்க அப்படின்னு வந்து அவனை வந்து ஏமாத்தி வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாவே நினைச்சிருந்தா பக்கத்துல வார போறவங்க கிட்டே வந்து கேட்டுக்கலாமே, இங்க ஒருத்தங்க நிக்கிறாங்களே அவங்க கணக்கு தெரியுறாங்களான்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா அவங்க உண்மையா மனித வடிவில் வந்த டைம் டெத் லவ் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் தன்னுடைய பொண்ணை இழந்ததை நினைச்சு அவங்க கிட்ட கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி கோபப்பட்டு பேசியிருப்பான். மத்தவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு அவன் என்ன பைத்திய மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா மத்தவங்க யாருக்குமே தெரியல. ஆனா உண்மையா பிரபஞ்சத்துல இருந்து வந்தவங்கன்ட்டு அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையும் அவங்க சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. கிளாருக்கு வந்து ஒரு குழந்தை தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா காலம் கடந்து போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிருப்பா. ராஃபி அங்கிருந்து போறப்போ உன்னுடைய காலம் இன்னும் முடிஞ்சு போகல, உனக்கு இன்னுமே டைம் இருக்கு, நீ ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலான்ட்டு ஒரு ஹிண்டா வந்து சொல்லிட்டு போயிருப்பான். அதே மாதிரி லவ்வா இருக்கக்கூடிய நம்ம எலிசபெத் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி உன் பொண்ணுகிட்ட போய் எடுத்து பேசு, உன்னுடைய அன்பை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாளா. அதே மாதிரி வெளிப்படுத்தி அவன் பொண்ணு மனசை மாத்திட்டான். பாண்டி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சரியான பார்வையில பார்த்தா இங்க எதுவுமே சாவறது கிடையாதுன்னு சொல்லிட்டு உன்னை நான் சீக்கிரமா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, அவங்க சீக்கிரமா அவனை கூப்பிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ ஹாஸ்பிட்டல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணை அவங்க கூப்பிட்டு போகிறதுக்காக தான் அங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்பதான் நம்ம மெர்லின் கிட்ட வந்து அந்த விஷயத்தை அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. சோ அவ்வளவுதான், கிளைமேக்ஸ்ல இது பயங்கர கூஸ் பம்பா இருந்திருக்கும். கடைசி நம்ம ஹீரோ அவன் மனைவி கையை பிடிச்சிட்டு நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே பார்த்துட்டு அங்க இருந்து போவான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு சரியான வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொடுத்துட்டோம், வழி வகுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்கள பாக்குற மாதிரி தான் இந்த படம் இப்படியே வந்து முடிச்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் கூடவே முடிக்குது என்னன்னு தெரியல. அப்புறம் மறக்காம அந்த ஹை பாயிண்டையும் கொடுத்துருங்க.